Hi, hello everyone. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி பார்ட்னர்ஷிப் வரும், அப்புறம் அதே ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஏஜஸ் வரும், எல்லாமே ரேஷியோ கான்செப்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஜஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். சரியா? என்னோட வேல்யூஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும், ரேஷியோஸ்ல தான் இருக்கும். அப்ப ரேஷியோ சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த ஏஜஸை என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அப்ப ஏஜஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாலே இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தினது? ஒருத்தவங்களோட வயசை கண்டுபிடிக்கிறதா இந்த ஏஜஸோட ப்ராப்ளம். ஒருத்தவங்களோட வயசை கண்டுபிடிக்கிறதா என்னது இந்த ஏஜஸ் ப்ராப்ளம். சரியா? அப்போ இதுல எனக்கு முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏஜஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிய வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. இப்ப ஏவோட ஏஜ் வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றேன். நம்பரா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஏவோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ், பியோட ஏஜ் வந்து 30 இயர்ஸ். அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், தெளிவா சொல்றேன், ஏக்கு 20 வயசு ஆகுது, பிக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இதுல ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ என்ன, ஓகேவா? ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ என்ன? அப்ப நான் ஏஜ் ரேஷியோ கேட்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு 20ங்கிறது நம்பர், 30ங்கிறது நம்பர். அப்ப ரேஷியோனா ஒரு இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் லோவஸ்ட் ஃபார்முக்கு கொண்டுட்டு வரதுக்கு பேர் தான் ரேஷியோ. சோ அது மாதிரி நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது ஃபைனலி எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க? 2:3 இருப்பாங்க. அப்ப இந்த 2:3 தான் யார் எனக்கு? ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ. சரியா? இதை நம்ம எப்படி சிம்பிளா சொல்லிடலாம். இப்போ எனக்கு ஏஜஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தரோட ஏஜ்னா என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, so after hence back before ago. ஓகே, ஆஃப்டர் ஹென்ஸ் பேக் பிஃபோர் எகோ பிரசன்டேஜ். அவங்க எந்த வயசு கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி, என்னது அவங்க எந்த ஏஜ் கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி, நான் எங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும்? என்னோட பிரசன்டேஜ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பிரசன்டேஜ் அட் பிரசன்ட் என்னோட ஏஜ் என்னவா இருக்கு அப்படின்னா 28 இயர்ஸா இருக்கு. அட் பிரசன்ட் என்னோட வயசு 28. சரியா? இப்ப இதுல ஆஃப்டர்னாலும் ஹென்ஸ்னாலும் சேம் தான். நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, ஆஃப்டர் 4 இயர்ஸ், ஆஃப்டர் 4 இயர்ஸ் என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேக்குறேன். இல்ல 4 இயர்ஸ் ஹென்ஸ் வாட் இஸ் ஹிஸ் ஏஜ், வாட் இஸ் ஆர் ஹர் ஏஜ் அப்படின்னு நான் கேக்குறேன். சரியா? பட் பிரசன்ட்ல என்னோட வயசு 28. நான் என்ன கேக்குறேன்? 4 இயர்ஸ்க்கு அப்புறம், அந்த 4 இயர்ஸ் அப்புறம் அப்படிங்கிறது ஆஃப்டர்னும் சொல்லலாம், நானு ஹென்ஸ்னு சொல்லலாம். அப்போ பிரசன்ட்ல என்னோட வயசு 28, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணணும்? நானு ஆஃப்டர்னாலும் ஹென்ஸ்னாலும் என்ன சைன் யூஸ் பண்ணுவேன்? நானு பிளஸ் சைன் யூஸ் பண்ணுவேன். பட் பிரசன்ட்ல என்னோட வயசு 28, நான் 4 இயர்ஸ் ஹென்ஸ் ஆர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் என்னோட ஏஜ் என்னவா இருக்கும்? 32 இயர்ஸா இருக்குமா? ஓகேவா? இதுவே பிரசன்ட்ல என்னோட ஏஜ் 28 இயர்ஸ். புரியுதா? அப்போ 5 years ago or 5 years back, பிஃபோர் 5 இயர்ஸ் என்னோட ஏஜ் என்னவா இருந்தது? அப்ப பேக்னாலும் பிஃபோர்னாலும் அகேனாலும் என்னதுதான் நமக்கு சேம் தான். பேக் பிஃபோர் அகோ எல்லாமே என்ன மீனிங் தான்? எனக்கு சேம் மீனிங் தான். அப்போ பிரசன்ட்ல என்னோட வயசு 28. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? நானு மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்போ பிரசன்ட்ல என்னோட ஏஜ் 28. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஏஜ் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா 5 இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் அகோ, பிஃபோர் 5 இயர்ஸ் இப்படிலாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நானு பிரசன்ட் ஏஜ்ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போறேன்? நானு 5 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 23 இயர்ஸா இருந்திருக்கும். புரியுதா? அப்போ ஆஃப்டர் கேட்டாலும் சரி, பிஃபோர் கேட்டாலும் சரி, எங்க இருந்து தான் போகணும்? நானு பிரசன்ட் ஏஜ்ல இருந்து தான் போகணும். புரிஞ்சுதா? இதுவே சம் கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னது 5 இயர்ஸ் ஹென்ஸ் ஏஜ் இஸ் 22 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் வயசு எப்படி இருக்கும்னா 22 இருக்கும்.
எப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம். நான் யார கொடுத்திருந்தாலும் சரி, யார கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், பெர்சன்டேஜ கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கும். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோட வயசு 22 ஆக போகுது. அப்ப இத கொடுத்துட்டு என்கிட்ட பெர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா எப்படிமா கண்டுபிடிக்கலாம் நானு? 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வயசு 22 ஆக போகுது அப்படின்னா இப்ப என்னோட வயசு என்னவா இருக்கும்? என்ன பண்ணணும் நீங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோட வயசு 22 ஆக போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஹென்ஸ் தான் என்னோட வயசு 22. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு 22 வயசு ஆக போகுது. அப்ப இப்ப பிரசன்ட்ல எனக்கு என்ன ஏஜ் நடக்குதுன்னு கேட்டா நான் என்ன பண்ணணும்? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 22 minus 5. அப்ப என்னோட வயசு என்னவா இருக்கும்? 17 இயர்ஸா இருக்கும். பட் பிரசன்ட்ல எனக்கு என்ன வயசு நடந்துட்டு இருக்கு? 17 வயசு நடந்துட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வயசு ஆக போகுது? 22 இயர்ஸ் ஆக போகுது. இது புரிஞ்சுதா? சோ இதுவே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் என்னவா இருந்தது அப்படின்னா 42 இயர்ஸா இருந்தது. எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட வயசு 42. புரியுதா? இப்ப பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணணும்? 6 வருஷத்துல இருந்து 6 வருஷம் என்ன பண்ணணும் நானு? முன்னாடி வரணும். அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 42 வயசுனா அட் பிரசன்ட்ல எனக்கு என்ன வயசு நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவேன் நானு? அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 42 வயசு. எப்ப? 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பிரசன்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் நானு? +6 யூஸ் பண்ணுவோம். அப்ப பிரசன்ட்ல எனக்கு என்ன வயசு நடக்கும்? 48 இயர்ஸ் நடக்குமா? புரியுதா? அது நீங்க குழப்பிக்கவே கூடாது. என்ன இங்க ஆஃப்டர் ஹென்ஸ்னா பிளஸ் சொன்னீங்க, பேக் பிஃபோர் எகோனா மைனஸ் சொன்னீங்க, இங்க ஹென்ஸ் தானே கொடுத்திருக்காங்க, ஏன் மைனஸ் யூஸ் பண்றீங்க, இங்க அகோ தானே கொடுத்திருக்காங்க, ஏன் பிளஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு 42 வயசாச்சு. புரியுதா? அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏஜ் வந்து 42 அப்படின்னா பிரசன்ட்ல என்ன ஏஜ் நடக்குதுன்னா என்ன பண்ணணும்? 6 வருஷத்துக்கு அப்படியே ஃப்ரண்ட்ல வரணும்ல. புரியுதா? அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 42 வயசு, 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப என்னோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னா 48 இயர்ஸா இருக்கும். புரிஞ்சுதா இது? சோ அததான் என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்த நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்ப அடுத்தது அப்போ அடுத்தது இத பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் தாண்டி இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாமே நார்மல் ரேஷியோ கான்செப்ட் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஏஜ் ஏஜஸ் ஏஸ் ஏஜ் இஸ் 5 டைம்ஸ் ஆஃப் பி ஏஜ். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏவோட வயசு எப்படி இருக்குன்னா பியோட ஏஜ்ல 5 டைம்ஸ் இருக்கு. ஏவோட வயசு எப்படி இருக்கு? பியோட ஏஜ்ல 5 டைம்ஸ் இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு? ஏவோட ஏஜ் எப்படி இருக்குன்னா பியோட ஏஜ்ல 5 டைம்ஸ் இருக்கு. அப்ப இதுல இருந்து ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ சொல்ல முடியுமா என்னால? புரியுதா? அப்ப ஏ இஸ் டு பி யாரா இருப்பாங்க? 5:1 இருப்பாங்களா? ஏவோட வயசு எப்படி இருந்தது? பியோட வயசுல 5 மடங்கு இருந்தது. அப்படிதானே இருக்கு? அப்போ பிக்கு 1 வயசுனா ஏக்கு 5 வயசு. புரிஞ்சுதா இது? அப்போ இதுவே ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஏஸ் ஏஜஸ் 3 டைம்ஸ் ஆஃப் பிஸ் ஏஜ். இதோட மீனிங் என்ன? 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏவோட வயசு எப்படி இருக்கும்னா பியோட வயசு என்னவோ அதுல 3 மடங்கு இருக்கும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல எப்பயுமே என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் இருக்கேன், என் சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதாவது 3 வருஷம் கழிச்சு கால்குலேட் பண்றோம் வயசு. புரியுதா? இப்போ அட் பிரசன்ட்ல எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது, என் சிஸ்டருக்கு 30 இயர்ஸ் ஆகுது. புரியுதா? 3 வருஷம் கழிச்சு வயசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணணும்? எனக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் போகணும், என் சிஸ்டருக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் போகணும். புரியுதா? எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் 28, எங்க அக்காவுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் 33. புரியுதா? அப்போ என்னதான் வந்து டேட்டா வந்து எனக்கு சிம்பிளா கொடுத்திருந்தாலுமே அப்போ என்ன பண்ணணும் நான் அந்த இடத்துல
கன்ஃபார்மா என் கூட யார் இருக்காங்களோ அவங்களையும் நான் எந்த பீரியடுக்கு போறேன்னா அந்த பீரியடுக்கே டிராவல் பண்ணி கூட்டிட்டு போகணும். புரியுதா? இப்ப இங்க வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏவோட வயசு வந்து எப்படி இருக்கும்னா பியோட வயசுல 3 மடங்கு இருக்கும். அப்ப ஏக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம்னா பிக்கும் என்னதுதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். புரியுதா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. ஒருவேளை ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஏஜஸ் 3 times of B's percentage னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க Bக்கு 5 இயர்ஸ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. பியோட பெர்சன்டேஜ் பினே கன்சிடர் பண்ணி என்ன சொல்லலாம், ஆன்சர் சொல்லலாம். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏவோட வயசு எப்படி இருக்கும்னா ஏவோட பெர்சன்டேஜ் ஏன்னு எடுத்துக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏவோட ஏஜ்னா இப்படித்தானே எழுதுவோம். ஏவோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 மடங்கு இருக்கும். எதுல 3 மடங்கு இருக்கும் அப்படின்னா பியோட வயசு அதே 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னவோ அதுல 3 மடங்கு இருக்கும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல 3 times of B's ஏஜ்னு கொடுக்காம 3 times of B's percentageனு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும், ஏவோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா 3 மடங்கு இருக்கும். எதுல 3 மடங்கு இருக்கும், பியோட பெர்சன்டேஜ்ல 3 மடங்கு இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் என்னது டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? அப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஆன்சர் கிடைக்க போகுது. அப்ப இங்கன்னா நான் எப்படி எழுதலாம், a plus 5 is equal to 3b plus 5 அப்படிங்கும் போது 3b plus 15 வரும் இல்லையா? அப்ப இந்த 3b அந்த சைடு எடுத்துட்டு போனா a minus 3b இங்க 15 இருக்கா, பிளஸ் 5 இந்த சைடு வரும்போது minus 5 அப்ப 15 minus 5 யார் வந்துருவாங்க, 10. இதை எழுதலாம்னா a minus 3b is equal to plus 5 இந்த சைடு வரும்போது minus 5. புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனால என்ன பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும். மத்தபடி எல்லாமே எனக்கு தேவையான டேர்ம்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு அடிக்கடி என்ன ஆகும்னா பிரசன்ட் ஆகும். இதை தாண்டி வேற என்னவும் பிரசன்ட் ஆகும் அப்படின்னா So, A is younger than B. What is the meaning of A is younger than B? A is younger னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், இங்கே முடிஞ்சு போச்சு யார் சின்னவங்கன்னு சொல்றதுக்கு. A is younger than B னா இங்க கம்பாரிசன். சரியா? A is younger than B னா A is younger. அங்க ஒரு கோட் போட்டுக்கோங்க. சரியா? அப்ப A is younger. A தான் என்னது, younger. யாரை விட A younger, B விட. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், A வந்து சின்ன பையன், B வந்து பெரிய பையன். புரிஞ்சுதா கம்பாரிசன்? B is older than C னா B is older. கம்பாரிசன், ரெண்டு பேரை கம்பேர் பண்றேன். B is older. யாரை விட, C விட. அப்போ B olderனா B தான் பெரிய பையன், C தான் என்னது சின்ன பையன். C is elder than D by 6 years. C வந்து D விட 6 வயசு பெரியவன். புரியுதா? C is elder. டெஃபினட்டா தெரிஞ்சிச்சு C தான் பெரிய பையன். யாரை விட பெரிய பையன், D விட பெரிய பையன். எத்தனை வயசு பெரிய பையன், 6 வருஷம் பெரிய பையன். சரியா? இப்போ சிடின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி தான் பெரிய பையன். அப்போ டிய கம்பேர் பண்ணும்போது சி வந்து 6 வருஷம் மூத்தவன். அப்போ சியோட வயசு எக்ஸா இருந்ததுன்னா டியோட வயசு எக்ஸ் மைனஸ் 6 தானே. ஏன்னா டிய விட சி 6 வருஷம் பெரியவன் அப்படின்னா, புரியுதா, சிய விட டி 6 வருஷம் சின்ன பையன் தானே. புரியுதா? இது ஒரு கேஸ். அப்படி இல்லாட்டி நீங்க டிஏ எக்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சிஏ எக்ஸா எடுத்தேன்னா டி வந்து எக்ஸ் மைனஸ் 6 இருக்கும். நான் டிஏ எக்ஸா எடுத்தேன்னா சி என்னவா இருக்கும், எக்ஸ் பிளஸ் 6 இருக்கும். ஏன்னா டி வயசை விட சி வயசு எவ்வளவு மூத்தது, 6 இயர்ஸ் பெரிய பையன். புரிஞ்சுதா? இப்படி ஏஜ் பிக்ஸ் பண்ண முடியும் என்னால. இ இஸ் எங்கர் தான் எஃப் பை 2 இயர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இ தான் வந்து எங்கர், இ தான் வந்து சின்ன பையன்னு தெரிஞ்சிருச்சு. யாரை விட, எஃப் விட. எவ்வளவு வயசு, 2 வயசு. இ வந்து எஃப் விட சின்ன பையன். அப்போ இ வந்து 2 வயசு சின்ன பையனா. அப்போ எஃப் ஓட வயசு எக்ஸ்னா, எஃப் ஓட வயசு எக்ஸ்னா எஃப் விட இ 2 வருஷம் சின்ன பையன். அப்ப எக்ஸ் மைனஸ் 2. அப்போ நான் இ எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா எஃப் ஓட வயசு எப்படி இருந்திருக்கும், இ விட 2 வயசு மூத்தது தானே எஃப். அப்ப இது என்னவா இருந்திருக்கும்,
x plus 2 இருந்திருக்கும். புரியுதா? இதுதான், இதெல்லாம் வந்து முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் அதிகமா எனக்கு என்ன ஆகும், பிரசன்ட் ஆகும். சோ அதனாலதான் என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. அப்ப இப்ப நம்ம எங்க போலாம்னா கொஸ்டின்ஸ்க்கு போலாம். கொஸ்டின்ஸ்க்கு போயிட்டு அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு நிறைய என்ன கிடைச்சிரும், ஐடியா கிடைச்சிரும். சரியா? கொஸ்டின்ஸ் பார்க்கலாமாமா? சோ கொஸ்டின்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the sum of the present ages of A and B is 60 years. A ஓட வயசு B ஓட வயசு ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 60 years கிடைக்குது. அப்போ A க்கும் B க்குமான percentage, A ஓட percentage A ன்னு எடுத்துக்கிறேன், B ஓட percentage B ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரோட percentage ஆட் பண்ணா வயசு 60. 12 வருஷத்துக்கு முன்னாடி A ஓட ஏஜ் ரேஷியோவும் B ஓட ஏஜ் ரேஷியோ எப்படி இருந்ததுன்னா 5:4 இருந்தது. அப்போ 12 years ago 12 years ago A க்கும் B க்குமான ஏஜ் ரேஷியோ, A க்கும் B க்குமான ஏஜ் ரேஷியோ 5:4 இருந்தது. புரியுதா? அப்ப எப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா 5 ரேஷியோ, ஏக்கு 5 வயசு ஆச்சு, பிக்கு 4 வயசு ஆச்சு அப்படின்னு சும்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க ரேஷியோவா 5x, ரேஷியோனா 5 4, இத நம்பரா எழுதலாம்னா 5x 4x. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயசு 5x, பியோட வயசு 4x. எப்பயுமே எந்த ஏஜ் கொடுத்தாலும் எங்க கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன், பிரசன்ட் ஏஜ்க்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வயசு 5xனா பிரசன்ட்ல என்னவா இருக்கும், 5x plus 12 இருக்குமா? அதே மாதிரி பியோட ஏஜ் என்னவா இருக்கும், 4x plus 12 இருக்குமா? இதான பிரசன்டேஜ். 12 வருஷத்துக்கு முன்னாடிதான் 5x 4x. அப்ப பிரசன்ட்ல என்னவா இருந்திருப்பாங்க, 5x plus 12 4x plus 12 எழுதிருப்பாங்களா? அப்ப a plus b is equal to 60 yearsங்கிறது பிரசன்டேஜ் தானே. அப்ப a ஓட பிரசன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் நானு, 5x plus 12. b ஓட பிரசன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 4x plus 12. யாருக்கு ஈக்குவல், 60க்கு ஈக்குவலா? அப்ப 5x plus 4x 9x 24. இங்க 60. அப்ப 9x is equal to what, 36. அப்ப x ஓட வேல்யூ என்னதுமா, 4. x ஓட வேல்யூ 4 னு கண்டுபிடிச்சிட்டா a ஓட percentage வேணும் எனக்கு. a ஓட percentage எங்க கண்டுபிடிச்சேன் நானு, இந்த இடத்துல கண்டுபிடிச்சேனா. a ஓட percentage என்னது, 5x plus 12. அப்ப 4 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப 5 into 4 plus 12. அப்ப 20 plus 12, a ஓட percentage என்னது, 32 years. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா a ஓட percentage எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு? ப்ரொசீட் பண்ணது புரியுதா? சோ தெளிவா புரிஞ்சுக்குச்சுன்னா எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி ஏஜஸ் சால்வ் பண்றதெல்லாம். என் எக்ஸாம்ல கண்டிப்பா எனக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஏஜஸ்ல இருந்து. சோ அதனால இதை சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்றோம் அப்படிங்கறது மட்டும் கிளியரா இருந்ததுன்னா வேற எதுவுமே தேவை கிடையாது. சரியாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 years hence, the ratio of ages of P and Q will be 2:1. 4 வருஷத்துக்கு அப்புறம், சரியா? 4 years hence P Q ஓட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்கும்னா 2:1 இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரேஷியோ 2:1. அப்ப பிரசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, அப்போ நம்பர்ஸ்ல எழுதணும்னா P ஓட வயசு 4 வருஷத்துக்கு அப்புறம் 2x, Q ஓட வயசு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் x. அப்ப பிரசன்ட் ஏஜ்க்கு கொண்டுட்டு வரணும்னா என்ன பண்ணணும், 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் P க்கு 2xும் Q க்கு xும் ஆக போகுது. அப்ப ரெண்டு பேருமே 4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்தா தானே அது பிரசன்டேஜ் ஆகும். அப்ப பிரசன்டேஜ் எழுதணும்னா எப்படி எழுதலாம் நானு, 2x minus 4 is to x minus 4. 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட ஏஜ் ரேஷியோ 2xும் xும். அப்போ percentage என்னவா இருக்கும், 2x minus 4 x minus 4. and also sum of their percentages is 46 years. P க்கும் Q ஓட, P ஓட percentage P, Q ஓட percentage Q. அப்ப இவங்களோட percentage ஓட sum வந்து பார்த்தோம்னா 46 years. சரியா? அப்ப percentage என்னன்னு கண்டுபிடிச்சேன், 2x minus 4. P ஓட percentage 2x minus 4, Q ஓட percentage x minus 4 is equal to 46. 3x 46 minus 4 minus 4 minus 8, அந்த சைடு போகும்போது plus 8. அப்ப என்ன வரும், 54 வருமா? அப்ப x is equal to what? அப்ப 54 வந்து 46 plus 8 னா 54.
1 times 18 times சரியா x ஓட வேல்யூ 18 எனக்கு யாரோட percentage வேணும் p ஓட percentage வேணும் p ஓட percentage கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் நான் 2x minus 4 தானே p ஓட percentage அப்போ 2 into x ஓட வேல்யூ 18 minus 4 அப்ப 18 2s are 36 36 minus 4 யார் வந்துருவாங்க 32 years வந்துருவாங்க புரிஞ்சுதா 2 8s are 2 into 18 36 36 minus 4 32 years so என்னன்னா என்ன கொடுத்திருக்காங்க அதை எப்படி ப்ரொசீட் பண்ணி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஆன்சர் கொண்டுட்டு வரோம் அதுதான் எல்லா டேட்டாஸுமே இருக்கு நமக்கு தேவையானது ஆனா நமக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்கன்னா எப்படி பிரசன்ட்டா எடுத்துட்டு வர்றது ஃபியூச்சர் கொடுத்திருக்காங்க ஃபியூச்சர்ல இருந்து நான் எங்க வரணும் பிரசன்ட்டுக்கு வரணும் புரியுதா அப்ப ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரணும்னா மைனஸ் புரியுதா பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரணும்னா பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாமா அடுத்த क्वेश्चन போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन Deepak is 4 times as old as his son தீபக் வந்து தீபக்கோட வயசு எப்படி இருக்குன்னா அவனோட சன்னை விட 4 times old as his son புரியுதா அப்ப தீபக்குக்கும் அவனோட சன்னுக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்கும் 4:1 Deepak is to son வந்து பார்த்தோம்னா 4:1 அப்ப ஏஜ் ரேஷியோ 4:1னா ஏஜ் 4x ஆவும் x ஆவும் தானே இருக்கும் 4 years hence the sum of their ages will be 43 years 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தோட வயசு 4 வருஷத்துக்கு அப்புறம்னா ரெண்டு பேரையுமே 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போகணும் 4 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரோட வயசு எப்படி இருக்கும்னா 43 இயர்ஸா இருக்கும் அப்போ how old is Deepak son now 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப இதுதான் percentage 4x x தான் percentage கொடுத்திருக்கிற அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரோட ஏஜ் ஆட் பண்ணுனா 43 இயர்ஸ் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு 4 வருஷத்துக்கு அப்புறம்னா d ஓட percentage என்னது 4x 4 வருஷத்துக்கு அப்புறம்னா +4 பிளஸ் அடுத்தது அதே மாதிரி சன்னுக்கு கண்டுபிடிக்கணும்னா சன்னோட percentage x 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசு மொத்தமா எவ்வளவு இருக்கு 43 இயர்ஸ் இருக்கு அப்ப 5x + 8 is equal to 43 அப்ப 5x + 8 is equal to 43 அப்படின்னா -8 ஆகுமா 35 வருமா அப்ப 5x is equal to 35 னா x ஓட வேல்யூ என்னது 7 ஓகேவா அப்ப x ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு எனக்கு என்ன வயசு வேணும் அப்படின்னா how old is Deepak son now அப்ப நவ்னா percentage என்னது x தானே தீபக்கோட சன்னுக்கு x ஓட வேல்யூ என்னது 7 அப்ப அவனுக்கு எவ்வளவு வயசு ஆகுது 7 இயர்ஸ் ஆகுது வேற எப்படி இத நான் சால்வ் பண்ணலாம்னா 4 years hence the sum of their ages will be 43 years டைரக்டாவே எழுதலாம் சரியா இந்த மாதிரி சால்வ் பண்ணாம 4 years hence the sum of their ages will be 43 years அப்படினா 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படினா அப்பாக்கும் 4 வயசு கூட்டணும் பையனுக்கும் 4 வயசு கூட்டணும் மொத்தமா எத்தனை வயசு அதிகமா இருக்கு 8 இயர்ஸ் அதிகமா இருக்கா புரியுதா அப்போ இந்த 43ங்கிறது 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாக்கும் பையனுக்கும் ஆகக்கூடிய டோட்டல் ஏஜ் அப்போ அப்பாக்கு இன்க்ரீஸ் ஆகுற அந்த 4 இயர்ஸ் பையனுக்கு இன்க்ரீஸ் ஆகுற 4 இயர்ஸ் டோட்டல் 8 இயர்ஸ் இந்த டோட்டல்ல இருந்து நான் என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணலாமா அப்ப 43ல 8 போச்சுனா 35 புரியுதா அப்ப அந்த 35 தான் என்ன வயசா இருக்கும் பெர்சன்டேஜா இருக்குமா அப்ப அந்த 35 தான் என்னவா இருக்கும் பெர்சன்டேஜா இருக்கும் இங்க டாடிக்கு பெர்சன்டேஜ் வந்து தீபக்குக்கு பெர்சன்டேஜ் வந்து 4x பையனுக்கு x அப்ப இந்த 4x க்கும் x க்கும் உள்ள சம் தானே அந்த 35ங்கிறது புரியுதா அப்ப 4x + x வந்து 35 னா 5x ஓட வேல்யூ 35 அப்ப x ஓட வேல்யூ 7 என்ன பண்ணிரலாம் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் புரியுதா ரெண்டு விதமா சால்வ் பண்ண முடியும் சரியா இப்படியும் சால்வ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி மைண்ட்ல கால்குலேட் பண்ணீங்கனாலும் ஈஸியா ஆன்சர் வந்துரும் சரியாமா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन The ages of Ram and Mohan differs by 16 years. ராமோட வயசு மோகனோட வயசு எவ்வளவு வித்தியாசம் வருது அப்படின்னா 16 வயசு வித்தியாசமா ராமுக்கும் மோகனுக்கும் ராமோட வயசு எக்ஸா இருந்ததுன்னா மோகனோட வயசு x - 16 இருக்கும் சரியா 6 வருஷத்துக்கு முன்னாடி மோகனோட வயசு எப்படி இருந்தது அப்படின்னா ராமோட வயசுல 3 மடங்கு இருந்தது 6 வருஷத்துக்கு முன்னாடி மோகனுக்கு நான் போறேன்னா ராமுக்கும் என்ன பண்ணணும் நானு 6 வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்ப எப்படி எழுதலாம் நானு 6 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி எழுதலாமா 6 வருஷத்துக்கு முன்னாடி மோகனோட வயசு இப்படிதானே இருந்திருக்கும் மோகனோட வயசு 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 3 மடங்கு இருந்தது எதுல 3 மடங்கு இருந்தது ராமோட வயசு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது அதுல 3 மடங்கு புரியுதா இருந்தது 6 years ago Mogan's age was thrice as that of Ram's 6 வருஷத்துக்கு முன்னாடி மோகனோட வயசு எப்படி இருந்ததுன்னா thrice that of Ram
ஓகேவா? அப்ப இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு ராமோட பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், மோகனோட பெர்சன்டேஜ் எக்ஸ் மைனஸ் 16 எடுத்துக்கிட்டேன். கிளியரா இது? அப்போ இதை நீங்க எக்ஸ் மைனஸ் 16 எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸ் பிளஸ் 16 எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்சர் சேமா தான் வரும். சரியா? இப்போ அடுத்தது, இப்போ மோகனோட வயசை வந்து நான் எக்ஸ் பிளஸ் 16 எடுத்துக்கிட்டேன்னா இங்க கொண்டு போய் எழுதிக்கலாமா? இப்போ மோகனோட வயசு வந்து எம்க்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 16 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 3 ஆஃப் ஆரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 6. ஓகேவா? அப்போ எக்ஸ் பிளஸ் 16 மைனஸ் 6னா யார் வந்துருவாங்க? எக்ஸ் பிளஸ் 10. எக்ஸ் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 18. அப்ப இந்த எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா யாரா இருப்பாங்க? 2x. 18 இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் 18. 18 பிளஸ் 10னா யார் வந்துருவாங்க? 28. இப்ப 2x is equal to 28னா x ஓட வேல்யூ என்னது? 14. x ஓட வேல்யூ 14னா percentage of மோகனா, மோகனோட percentageனா இந்த x கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 14 plus 16 வேல்யூ யாரா இருப்பாங்க? 30 இயர்ஸா இருப்பாங்களா? புரிஞ்சுதா? 30 இயர்ஸா இருப்பாங்களா? சோ இதுவே வந்து வேற எப்படியும் சொல்லலாம்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி மோகனுக்கும் ராமுக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ வந்து என்னவா இருந்தது? 3 மடங்கா இருந்தது. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா மோகனோட ஏஜ் ராமோட ஏஜ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ரேஷியோல இருந்தாங்கன்னா மோகனோட வயசு ராம விட 3 மடங்கு இருந்தது. அப்ப 3:1ங்கிற ரேஷியோல எப்ப இருந்திருக்காங்க? 6 இயர்ஸ் அகோல இருந்திருக்காங்க. சரியா? அப்ப பெர்சன்டேஜ்க்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 6 வருஷத்துக்கு முன்னாடி 3:1ங்கிற ரேஷியோனா அட் பிரசன்ட்ல என்னவா இருந்திருப்பாங்க? இவன் 3x plus 6, இவன் x plus 6. இதான பெர்சன்டேஜ். புரிஞ்சுதா? சோ இதை யூஸ் பண்ணியும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். சரியாமா? சோ நீங்க அதாவது எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். சரியா? நிறைய வேஸ் இருக்கு. உங்களுக்கு எதுல புரியுதோ அதுல சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா வருதோ, எது நல்லா புரியுதோ அதை என்ன பண்ணிக்கோங்க? யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Ratio of P's age to Q's age is equal to 4:3. Pக்கும் ஏஜுக்கும் Pக்கும் Qக்குமான ஏஜ் ரேஷியோ 4:3 இருக்காங்க. அப்ப P/Q வந்து 4:3 இருக்கு. P will be 26 years old after 6 years. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் Pக்கு என்ன வயசு ஆக போகுது? 26 இயர்ஸ் ஆக போகுது. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான், அதாவது லிசன் பண்ணிக்கோங்க, P will be 26 years old after 6 years. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் P யோட வயசு 26. அப்ப பிரசன்ட்ல என்னமா நடக்கும்? அப்ப ஃபியூச்சரை கொடுத்துட்டாங்கன்னா இப்ப ஃபியூச்சர் ஏஜ் தான் வந்து 26 இயர்ஸ். அப்ப பிரசன்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? நானு மைனஸ் பண்ணணுமா? அப்ப 26 மைனஸ் 6 P யோட பெர்சன்டேஜ் 26 மைனஸ் 6. அப்ப P யோட பெர்சன்டேஜ் என்னது? 20 இயர்ஸா? அப்போ எனக்கு இந்த 4x, P யோட பெர்சன்டேஜ் 4x, Q யோட பெர்சன்டேஜ் 3x. இந்த 4x தான் வந்து 20. நான் x ஓட வேல்யூ என்னது? 5. புரியுதா? நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி. அப்ப 4x is equal to 20 னா x ஓட வேல்யூ 5. அப்ப Q ஓட வயசை கண்டுபிடிக்கணும்னா 3 into 5. ஆன்சர் யாரா இருப்பாங்க? 15 இயர்ஸா இருப்பாங்க. இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா 4:3 பெர்சன்டேஜ் ரேஷியோவா? 4 என்னவாகுது? 20 ஆகுதா? இந்த 4 20 ஆகணும்னா யாரால மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த சைடு எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பரால தானே அடுத்த சைடும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க இன்டூ 5 தானே. 5 3s are என்னது? 15. இதுனா எழுதணும். இதுனா எழுத தேவையில்ல. அந்த ரேஷியோ பார்த்தே பிரசன்ட் ஏஜை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் பீக்கு. சரியா? ஃபியூச்சர் ஏஜ் கொடுத்துருக்காங்க பீக்கு, அதை பிரசன்ட் ஏஜா கொண்டுட்டு வரணும். அப்போ 26ல இருந்து 6 மைனஸ் பண்ணா பியோட பிரசன்டேஜ் 20 இயர்ஸ். அப்ப இந்த 4 பார்ட்ஸ் தான் வந்து 20 அப்படின்னா 1 பார்ட் வந்து 5, 3 பார்ட் வந்து 15. இல்லாட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால தான் அடுத்த சைடும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படியே என்ன சொல்லலாம்? நானே ஆன்சர் சொல்லலாம். சரியாப்பா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Percentages of Akash and Yash are in the ratio 9:11. சரியா? ஆகாஷ்க்கும் யாஷ்க்கும் உள்ள percentageக்கான ratio 9:11, which means 9x 11x. After 5 years, the ratio of their ages that time will be 5:6. 5 வருஷத்துக்கு அப்புறம். சரியா? 5 வருஷத்துக்கு அப்புறம்னா ஆகாஷோட வயசு இப்போ 9x, யாஷோட வயசு இப்போ 11x. சரியா? அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரோட ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 5:6 இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆகாஷோட வயசு என்னவா இருக்கும்?
9x plus 5 5 வருஷத்துக்கு அப்புறம் யாஷோட வயசு என்னது 11x plus 5 5 வருஷத்துக்கு அப்புறம் 9x plus 5 11x plus 5 சோ அப்ப இங்க ஒரு வயசு கிடைக்கும் இங்க ஒரு வயசு கிடைக்கும் இந்த ரெண்டு ஏஜ்க்கான ரேஷியோ தான் வந்து 5:6 ஓகேவா அப்போ ஆகாஷ் by யாஷ் is equal to 9x plus 5 divided by 11x plus 5 is equal to 5/6 அப்போ 5/6 9 6 are 54x plus 6 5s are 30 is equal to 55x plus 25 ஓகேவா அப்ப என்ன பண்ணலாம் x போய்டுமா 54x அந்த சைடு போய்டும் அப்ப 55x minus 54x வந்து x plus 30 minus 25 அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 5 கிடைச்சிருச்சு என்ன क्वेश्चन கேக்குறாங்க what was ஆகாஷ் ஏஜ் 1 year ago அப்ப ஆகாஷோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த x ஓட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா ஆகாஷோட ஏஜ் வந்து 45 இயர்ஸா 9 into 5 புரியுதா ஆகாஷோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும் 45 years sorry into x னா 9 5s are 45 என்ன क्वेश्चन கேக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகாஷோட வயசு என்ன 44 years இருந்திருக்குமா புரிஞ்சுதா இது எப்படி ப்ரோசீட் பண்ணிருக்கோன்னு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகாஷோட வயசு ஆகாஷோட பெர்சன்டேஜ் 9x 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட வயசு எப்படி இருந்ததுன்னா 5 ரேஷியோல இருந்தது யாஷோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோல இருந்ததுன்னா 6 ரேஷியோல இருந்தது இத சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு ஆன்சர் கிடைச்சிருச்சு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு கொண்டு போய் பெர்சன்டேஜ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சரியா இதுதானே பெர்சன்டேஜ் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 45 இயர்ஸ் வந்து யாருக்கு கிடைக்குது ஆகாஷ்க்கு கிடைக்குது ஆகாஷோட வயசு ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா 44 புரிஞ்சுதாமா அடுத்த क्वेश्चन போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन present ages of Ram and Shyama are in the ratio of 4:5 Ram Shyama ஓட ஏஜ் ரேஷியோ 4:5 அப்ப ஏஜ் ரேஷியோ 4:5 னா ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும் 4x 5x இருந்திருக்குமா இது பிரசன்ட் ஏஜா அடுத்தது 5 இயர்ஸ் ஹென்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரோட ரேஷியோ என்னவா மாறுது 5:6 மாறுது அப்ப ராமாவோட பெர்சன்டேஜ் என்ன அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம்னா ராமாவோட பெர்சன்டேஜ் 4x plus 5 இங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் 5x plus 5 என்னவா மாறுது 5:6 மாறுதா அப்ப எப்படிமா எழுதலாம் இத 4x plus 5 divided by 5x plus 5 is equal to 5/6 6 4s are 24x plus 30 is equal to 25x plus 25 அப்போ 25x minus 24x na x plus 30 minus 25 na 5 அப்ப x ஓட வேல்யூ 5 x ஓட வேல்யூ 5 அப்படினா ராமாஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்களா 4x தானே ராமாஸ் பெர்சன்டேஜ் அப்ப 4 into 5 is equal to what 20 years புரிஞ்சுதா 4 into 5 na 20 years யாரோட பெர்சன்டேஜ் ராமாவோடது ஷியாமாவோடது கேக்குறாங்கன்னு இந்த 5 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் புரிஞ்சுதாமா இது அடுத்த क्वेश्चनக்கு போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन present age of Sarita is 5 times the age of her son. சரிதாவோட present age எப்படி இருக்குன்னா சரிதாவோட son ageல எவ்வளவு டைம்ஸ் இருக்கு 5 டைம்ஸ் இருக்கு அப்ப சரிதாக்கும் அவங்களோட சன்னுக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ என்னது 5/1 5/1 னா சரிதாக்கும் சரிதா சன்னுக்கும் 5:1 அப்போ சரிதாவோட ஏஜ் 5x சன்னோட ஏஜ் x 5 years ago, her age was 25 times the age of her son that time. 5 வருஷத்துக்கு முன்னாடி சரிதாவோட வயசு எப்படி இருந்ததுன்னா தன்னோட பையனோட வயசு அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுல 25 மடங்கு இருந்தது சரிதாவோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி சரிதாவோட பெர்சன்டேஜ் என்னது 5x சரிதாவோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சரிதாவோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா தம் பையனோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுல 25 டைம்ஸ் புரிஞ்சுதா அப்ப இத சால்வ் பண்ணலாமாமா அப்ப 5x minus 5 is equal to 25x minus 125 அப்ப என்ன பண்ணலாம் இந்த 5x அந்த சைடு போச்சுன்னா 20x இந்த plus 120 இந்த சைடு வந்துச்சு plus 125 இந்த சைடு வந்துச்சுன்னா 120 அப்ப x ஓட வேல்யூ 6
என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, வாட் இஸ் சரிதாஸ் பெர்சன்டேஜ். இப்ப சரிதாவோட பெர்சன்டேஜ்னா கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப 5 into 6 னா 6 5s are 30 years. அப்ப சரிதாவோட பெர்சன்டேஜ் வந்து 30 years. இப்ப இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப தெளிவா தெரியணும். சரிதாவோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சரிதாவோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, தன்னோட பையன் வயசு அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுல 25 டைம்ஸ். புரிஞ்சுதா? அந்த லைனை படிச்சு எப்படி எழுதிருக்கேன்றத மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா ஈஸியா அப்ரோச் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவாமா? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Percentage of Rajni is 3/4 of Richa's percentage. ரஜ்னியோட percentage எப்படி இருக்குன்னா 3/4 of Richa's percentage. அப்ப ரிச்சாக்கும் ரஜ்னிக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ என்னவா இருப்பாங்கன்னா 3:4 இருப்பாங்களா? Percentage ratio 3:4. 8 years ago, Richa's age was 2 times the percentage of Mohan. If after 10 years, Mohan will be 26 years old, what is the percentage of Rajni? 8 வருஷத்துக்கு அப்புறம் ரிச்சாவோட வயசு எப்படி இருக்கும்னா மோகனோட பெர்சன்டேஜ்ல 2 மடங்கு இருக்குமா? புரியுதா? அப்போ எனக்கு ரஜ்னியோட வயசு 3x தெரியுது, ரிச்சாவோட வயசு 4x தெரிஞ்சிருச்சு. சரியா? ரேஷியோ சொல்லிட்டாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ரிச்சாவோட வயசு எப்படி இருக்கும்னா மோகனோட பெர்சன்டேஜ்ல 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப அடுத்த டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் மோகன் வந்து 26 இயர்ஸ் ஓல்ட்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோகனுக்கு 26 வயசு. அப்ப ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்க்கு வரணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 26 - 10 னா மோகனோட பெர்சன்டேஜ் என்னது? 16 இயர்ஸா? மோகனோட பெர்சன்டேஜ், அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் மோகன் கண்டுபிடிக்கணும்னா 26 - 10 னா அப்ப மோகனோட பெர்சன்டேஜ் 16 இயர்ஸா? அப்போ ரிச்சாவோட வயசு 4x. 8 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சாவோட வயசு 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 2 டைம்ஸ் இருந்தது. எதுல 2 டைம்ஸ் இருந்ததுன்னா மோகனோட பெர்சன்டேஜ்க்கு 2 டைம்ஸ் இருந்தது. அப்ப 32 4x is equal to 16 into 2 32. 32 plus 8 னா 40. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 10. x ஓட வேல்யூ 10 னா எனக்கு what is the percentage of ரஜ்னி? ரஜ்னியோட பெர்சன்டேஜ் 3x. அப்ப 3 into 10 னா ரஜ்னியோட ஏஜ் என்னது? 30 இயர்ஸா? புரிஞ்சுதா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த கொஸ்டின் போலாமாமா? கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, தெளிவா கொடுத்திருக்காங்க, நம்மளும் தெளிவா தான் அப்ரோச் பண்றோம். ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிமா. ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் ரேஷியோ எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின்ஸ் மட்டும் புரிஞ்சு அதை எனக்கு அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதை விட ஈஸி வேற எதுவுமே கிடையாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். Archana is older than Shefal by 6 years. அர்ச்சனா இஸ் ஓல்டர் தேன் ஷீஃபல் பை 6 இயர்ஸ் அப்படின்னா அர்ச்சனா எடுத்துக்கிறேன், ஷீஃபல் எடுத்துக்கிறேன். அர்ச்சனா வந்து வயசு கூட ஷீஃபலை கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஷீஃபலுக்கு வயசு எக்ஸ்னா அர்ச்சனாக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 6 இருக்கும். அர்ச்சனா இஸ் ஓல்டர். யாரை விட? ஷீஃபலை விட எவ்வளவு வயசுனா 6 வயசு அதிகம். சரியா? அப்ப ஷீஃபலுக்கு வயசு எக்ஸ்னா அர்ச்சனாக்கு எக்ஸ் பிளஸ் 6. 4 years ago their ages were in the ratio of 2:1. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட வயசு எப்படி இருந்ததுன்னா 2:1 இருந்தது. What will be Mansi's age after 5 years, whose percentage is half of Archana's percentage? மான்சியோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? அப்ப மான்சியோட வயசு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மான்சியோட வயசு என்னன்னா அர்ச்சனாவோட பெர்சன்டேஜ் என்னவோ அதுல பாதிதான் மான்சியோட வயசு. அதுல 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜ்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம் நானு? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பிரசன்ட்ல அர்ச்சனோட வயசு எக்ஸ் பிளஸ் 6, ஷீஃபலோட வயசு எக்ஸா? அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடினா எப்படி எழுதலாம் நானு? எக்ஸ் பிளஸ் 6 minus 4, இங்க எக்ஸ் minus 4, which means அர்ச்சனா by ஷீஃபல். என்ன ஏஜ் ரேஷியோல இருக்காங்க? 2:1. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இந்த இடம் அப்படிதானே வரும். எக்ஸ் பிளஸ் 6 minus 4 இது எக்ஸ் பிளஸ் 2 தானே. அப்போ இங்க எக்ஸ் பிளஸ் 2 வந்துரும், இங்க 2x minus 8 வந்துரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா. இந்த x அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு 8 அந்த சைடு எடுத்துட்டு வந்தானா x is equal to 10. அப்ப x ஓட வேல்யூ 10 அப்படின்னா x கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அர்ச்சனோட வயசு 16, ஷீஃபலோட வயசு 10. மான்சியோட வயசு கண்டுபிடிக்கணும்னா மான்சியோட வயசு எப்படி இருக்கும்? அர்ச்சனோட வயசுல பாதி தான் மான்சியோட ஏஜ். ஆஃப்டர் 5 years whose மான்சியோட பெர்சன்டேஜ் வந்து அர்ச்சனாவோட பெர்சன்டேஜ்ல பாதி. அர்ச்சனாவோட பெர்சன்டேஜ் என்னது? 16. அதுல பாதி தான் மான்சியோட பெர்சன்டேஜ். அப்ப 8. சரியா? என்ன கேக்குறாங்கன்னா மான்சியோட ஏஜ் ஆஃப்டர் 5 years.
அப்ப ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா என்ன பண்ணணும் நானு 8 + 5 அப்ப மான்சியோட வயசு என்னவா இருக்கும் 13 இயர்ஸா இருக்கும். புரிஞ்சுதா எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோன்னு? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்லாமா? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Mr. Bakshi's percentage is 2.5 times the sum of the percentages of his two sons. பக்ஷியோட percentage எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பையனோட sum of the ages, அந்த ரெண்டு பையனோட sum of the ages நான் x ன்னு எடுத்துக்கிறேன். sum of the ages of his two sons நான் x ன்னு எடுத்துக்கிறேன். இந்த வயசுல 2.5 இருக்கு. யாரோட வயசு? பக்ஷியோட வயசு. After 9 years, his age will be 3 times the sum of the percentages of his son. நான் சன்னோட percentages, ரெண்டு சன்னோட percentage மொத்தமா என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? x ன்னு எடுத்துக்கிட்டேன். 9 வருஷத்துக்கு அப்புறம் பக்ஷியோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் பக்ஷியோட வயசு 9 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா 3 மடங்கு இருக்கு. எதுல 3 மடங்கு இருக்கு அப்படின்னா தன்னோட பசங்களோட பெர்சன்டேஜ்ல 3 மடங்கு இருக்கு. பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சம் ஆஃப் தி பெர்சன்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் சன், அவனோட பையனோட பெர்சன்டேஜ் எக்ஸ். சோ அதுல 3 மடங்கு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? நானு பிக்கு பதிலா 2.5x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்ப பிக்கு பதிலா 2.5x plus 9 is equal to 3x அப்படின்னா 0.5x அந்த சைடு போச்சுன்னா இங்க 9 அப்ப x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 90/5 அப்ப x ஓட வேல்யூ 18. எனக்கு என்ன வேணும்? பக்ஷியோட percentage வேணும். பக்ஷியோட percentage என்னதுப்பா? 2.5 times of x. அப்ப இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 2.5 of 18. சரியா? அப்ப 18 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 plus 0.5 னு பிரிச்சுக்கலாமா? 18 into 2 னா 36. 18 into 0.5 னா 18ல பாதியா? 18ல பாதி 9. அப்போ 36 plus 9 என்ன வந்துரும் நமக்கு? 45 years வந்துருமா? புரிஞ்சுதா? அப்ப பக்ஷியோட percentage என்னது? 45 years. புரிஞ்சுதா? பக்ஷியோட வயசு எப்படி இருக்கும்னா தன்னோட ரெண்டு பசங்களோட sum of the agesக்கு 2.5 times இருக்கும். அந்த ரெண்டு பசங்களோட percentageோட sum of the ages நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? x ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுல 2.5. அடுத்த லைன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் பக்ஷியோட வயசு எப்படி இருக்கும்னா sum of the percentages of the sonsக்கு 3 மடங்கு இருக்கும். புரியுதா? அததான் என்ன பண்ணிருக்கோம்? ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Rupali's age 6 years hence will be equal to Sudha's age 8 years ago. ஓகே, ரூபாலியோட வயசு 6 வருஷத்துக்கு அப்புறம், இப்ப ரூபாலியோட பெர்சன்டேஜ் நான் 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ ரூபாலியோட வயசு 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுதாவோட வயசு, இப்ப சுதாவோட பெர்சன்டேஜ் எஸ்ன்னா சுதாவோட வயசு 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்ப சுதாவோட வயசுனா இப்படிதானே இருந்திருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுக்கு ஈக்குவல். ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் சுதாஸ் பெர்சன்டேஜ் அண்ட் ஹர்ஷத் பெர்சன்டேஜ் 3:4. சுதாவோட வயசுக்கும் ஹர்ஷதோட வயசுக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ 3:4. அப்போ அண்ட் ஹர்ஷத் பெர்சன்டேஜ் 36. அப்ப இந்த 4 தான் என்னன்னு சொல்றாங்க? 36 ன்னு சொல்றாங்க. அப்ப 3 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணுமா? 4 36 மாறுறதுக்கு into 9. அப்ப ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 9, இந்த சைடு என்னதுதான் 9. அப்ப 9 3s are என்னது 27. புரிஞ்சுதா இது? அப்போ நான் யாரோட வயசு கண்டுபிடிச்சிட்டேன்? சுதாவோட வயசு 27ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுல இருந்து ரூபாலிஸ் பெர்சன்டேஜ கண்டுபிடிக்கணும். அப்போ r plus 6 is equal to 27 minus 8னா 27 minus 8னா யாரு? 19. minus 6 19 minus 6னா யார் வந்துருவாங்க? 13. அப்ப r is equal to ரூபாலிஸ் பெர்சன்டேஜ் என்னது? 13 years. புரிஞ்சுதா? எல்லாமே டைரக்ட் டேட்டா இருக்கிறத வச்சு எனக்கு அப்ரோச் பண்ணி என்ன மட்டும் பண்ண தெரியணும்? கம்ப்ளீட் மட்டும் பண்ண தெரியணும். சரியாமா? புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. A is as much younger than B as he is older than C. A is as much younger than B அப்படின்னா A வந்து B விட சின்னவங்க. அப்போ நான் இப்ப எப்படி எழுத போறேன்னா ஒண்ணு நீங்க எப்படி சொல்றது? A is much younger than B. B விட A சின்னவங்க. நான் இப்ப என்ன ஆர்டர்ல எழுதுறேன்னா பெரியவங்க சின்னவங்க ஆர்டர்ல எழுதுறேன். ரெண்டு பேரோட கம்பேரிசன். சரியா? A is much younger than B as he is older than C. புரியுதா? அப்போ A வந்து B விட எவ்வளவு சின்னவங்களோ அதே அளவு A C விட பெரியவன். புரியுதா? அப்போ C A வந்து C விட பெரியவன், B விட சின்னவன்.
புரியுதா? அப்ப இவங்க என்ன ஏஜ் ரேஷியோல இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம்னா, சி தானே சின்ன பையன். அப்ப இவன் இவனுக்கு 1 வயசுனா இவனுக்கு 2 வயசு, இவனுக்கு 3 வயசு. இப்படி ரேஷியோ எடுத்துக்கலாமா? நானு அசியூம் பண்ணிக்கலாமா ரேஷியோவை? புரியுதா? ஏன்னா எனக்கு பி தான் பெரிய பையன்னு தெரிஞ்சிருச்சு, சி தான் சின்ன பையன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பி பெரிய பையனுங்கிறனால அப்ப சியோட வயசு 1னா பியோட வயசு 3ஆ இருந்திருக்கும். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுனால ஏவோட வயசு இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூவா இருந்திருக்கும். புரியுதா? இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். Sum of the if the sum of B's age and C's age is 40 years. B யோட வயசு C யோட வயசோட சம் வந்து 40 years அப்படின்னா B யோட வயசு என்னது? 3x-ஆ? C யோட வயசு என்னது? x-ஆ? ரெண்டுத்தையும் சேர்த்தா 40-ஆ? அப்ப 4x is equal to 40-ஆ? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 10-ஆ? x ஓட வேல்யூ 10 அப்படின்னா find the age of A. அப்ப x ஓட வேல்யூ 10னா இது 3x, இது 2x, இது x. அப்போ A ஓட வயசு கண்டுபிடிக்கணும்னா 2 into 10. அப்ப எவ்வளவு வயசு? 20 years. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. A man's age is 150% of what it was 10 years ago. ஒரு மேனோட வயசு எப்படி இருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு எப்படி இருந்ததோ, ஒரு மேனோட வயசு எப்படி இருக்குன்னா 10 வருஷத்துக்கு, அப்ப மேனோட பெர்சன்டேஜ் எம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு m minus 10. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்ததோ, ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன சொல்லிருக்கோம்? A man's age is 150% of what it was 10 years ago, but 75% of what it will be after 10 years. இப்போ மேனோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அதாவது மேனோட வயசு 150% of what it was 10 years ago. மேனோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா 150% மேனோட வயசு எப்படி இருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வயசு இருந்ததோ அதுல 150%. புரியுதா? மேனோட வயசு எப்படி இருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன ஆச்சோ அதுல 150%. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பட் 75% of what it will be 10 years. அதே மேனுக்கு அதே மேனோட ஏஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னா 75%. 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன வயசு நடக்குமோ அதுல 75% ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப மேனோட வயசு ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? m minus 10 into 150 by 100 is equal to m plus 10 into 75 by 100. சரியா? அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிரலாமா? இது 1 times, இது 2 times. அப்ப 2m minus 20 is equal to m plus 10. அப்போ m இந்த சைடு எடுத்துட்டு 20 அந்த சைடு எடுத்துட்டு போனா m is equal to என்ன கிடைச்சிரும்? 30. அப்ப அந்த மேனோட வயசு என்னது? 30 years. புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन. Ravi's age after 15 years will be 5 times his age 5 years back. ரவியோட வயசு, ரவியோட பெர்சன்டேஜ் 6ன்னு எடுத்துக்கிறேன். ரவியோட வயசு 15 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரவியோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுல 5 டைம்ஸ். ரவியோட வயசு 15 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா ரவியோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுல 5 டைம்ஸ். சரியா? அப்ப எப்படி எழுதலாம் நானு? r plus 15 is equal to 5r minus 25. அப்போ r அந்த சைடு எடுத்துட்டு போனா 4r minus 25 இன்சைட் வந்துச்சுன்னா plus 25. அப்ப டோட்டலா என்னாச்சு? 40. அப்ப r ஓட வேல்யூ 10. அப்ப ரவியோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்களா? ரவியோட பெர்சன்டேஜ் r தானே. அப்போ r ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? சோ ஓவராலா இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏஜஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? சோ இவ்வளவுதான் வந்து ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவராலா தெரிய வேண்டிய விஷயங்கள். சோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சுன்னா கொடுத்திருந்த क्वेश्चंसல நம்ம தெளிவாவே பார்த்தாச்சு. சோ அடுத்த டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.